மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கரூர் விவகாரம் இருக்கு இல்லையா, இதுல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு எனக்கு ரொம்பவும் விசித்திரமா இருக்கு. எதனால அப்படின்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விவகாரம் நடக்குது, அது காவல்துறையால் ஏதாவது விவகாரம் நடக்குது, அதோட தோல்வியால் ஏதாவது விவகாரம் நடக்குதுன்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி, முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அதோடைய எதிர்வினை இருக்கு இல்லையா, அது ரொம்ப தீவிரமாக காட்டுவார். ஒரு எல்லைக்கு போய் நீங்கள் யூனிஃபார்மை கழட்டிட்டு வாங்க அப்படின்னு சண்டைக்கே நிற்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காவல்துறையுடைய தவறுகள் இருக்கு இல்லையா, அதை பல காலமாக பார்த்துட்டு வரக்கூடிய மிக முக்கியமான மனிதர். எனவே அதில் அந்த அளவுக்கு அவர் எதிர்வினை ஆட்டுவார். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒட்டுமொத்த செயல்பாடு எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கத்து திமுக அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதை குறை சொல்ல வேணாம். காவல்துறையுடைய செயல்பாடு தோல்வியில் முடிஞ்சிருக்குல்ல, அதை பெரிய அளவில் எடுத்துக்க வேணாம். விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய தோல்வி ஒன்று இருக்கு இல்லையா, அவருடைய தோல்வி, அவருடைய கட்சி நிர்வாகிகளுடைய தோல்வி இருக்கு இல்லையா, இதை மட்டும் மையமாக வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு அன்யூஷுவலான விஷயம்.